அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரீடிங் என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். I have 3 groups here. Group number 1, you have rock bottom. Group number 2, you have field of dreams. Group number 3, you have metamorphosis. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த கார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ் உங்களுக்கு தனித்து தெரியலாம். இதுல இல்ல இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். இல்ல இந்த கார்ட்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் உங்க வாழ்க்கை சூழலோட தொடர்பு படுத்திக்க முடியுமா இருக்கும். ஸோ உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்க்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்க்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். குரூப் நம்பர் 1 உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல ஒரு கோரிக்கை இருக்கு பார்த்தீங்களா? நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர்கிட்ட நீங்க டெய்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க, ப்ரேயர் பண்றீங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது. உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. எனக்கு ஒரு வழி காட்டுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்கறது, அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவருக்கு கேட்டு உங்களுக்கு ஒரு வழி காட்டப்படுறது. இதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸிங்கா உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். மன வலியும் மன வேதனையும் நிறைந்து இருக்க மாதிரி இருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. எஸ்பெஷலி வித் கிளீனிங் ஹவுஸ், ராக் பாட்டம், சேட் எம்ப்ரேஸ், 5 of swords, 5 of cups, 7 of wands, 4 of swords. இதெல்லாம் ஒரு மெசேஜ ஆழமா வலியுறுத்திட்டு இருக்கு உங்களோட ரீடிங்ல. ஒரு குற்ற உணர்ச்சியில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இதை யார்கிட்டயும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியல உங்களால. உங்க மனசுலயே வச்சுட்டு நீங்க அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடி மட்டத்துக்கு போன மாதிரி உணர்றீங்க. இதுல இருந்து திரும்ப எழ முடியாது, மீண்டு வர முடியாதுன்ற மாதிரி நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்க. இது ரியாலிட்டி கிடையாது, இது நிஜம் கிடையாது. ஆனா நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க. மனிதர்கள் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கையே உங்களுக்கு சுத்தமா போயிருக்கும். இது ஒரு சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருக்கலாம். ரொம்ப நாளா உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு சரியில்ல. இதுல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபியூச்சர் பார்க்க முடியல அப்படின்னு உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாலும், இத நீங்க கேட்காம அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருப்பீங்க. இறுதியில பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். ஒரு சில காரணங்களால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருக்கும். அதனால இது அப்பயே நம்மளுக்கு தோணுச்சே! நமக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்ததே! நம்ம இத கேட்காம போயிட்டோமே! அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு சில பேர் இருக்கலாம். இல்ல சில பேருக்கு இது உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். உங்களோட வேலைய நீங்க இழந்திருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புக்காக நீங்க கடுமையா முயற்சி செஞ்சிருக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி போய் கடைசியில உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அத நினைச்சு கூட நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேர் உங்களோட எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணாம இருக்கலாம். அந்த தோல்விய உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, மெனக்கெட்டுருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராதனால நீங்க இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 1 நீங்க எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்பிக்கைய மட்டும் நீங்க இழந்துராதீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் மீது இருக்கிற நம்பிக்கைய மட்டும் நீங்க இழந்துராதீங்க. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும்போது,
உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, உங்களோட பிரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்கிறது. உங்களோட வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குற்ற உணர்ச்சியில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து நீங்க விடுபடணும். இப்ப எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே சரியா பண்ணிர்றதில்ல. நம்ம செய்ற தவறுகள்ல இருந்து தான் நம்ம பாடம் கத்துப்போம் இல்லையா? அதனால இத ஒரு அனுபவமா பாருங்க. இதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு பாருங்க. திரும்ப அத உங்க வாழ்க்கையில நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுல கவனமா இருங்க. அதனால நடந்து முடிஞ்சதையே பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்லையா? அதுதான் இந்த ராக் பாட்டம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது, எழவே முடியாதுன்ற அளவுக்கு உங்க மனச சுத்தி நீங்களே ஒரு பிரிக் வால் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சுவர் நீங்களே அமைச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் உங்களோட மைண்ட் உங்களுக்கு சொல்றது தான். இந்த 5 ஆஃப் சார்ட்ஸ்ல நீங்க பார்க்கறது மாதிரி, உங்க மைண்டே உங்களுக்கு பலவிதமான கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும். அதனால உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்ற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், "இது உன்னால முடியாது, இது செய்ய முடியாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்" அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுல வந்துட்டு போகும். ஆனா, அது எல்லாத்துக்கும் நம்ம உயிர் கொடுக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கும், அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்க்கும் நம்ம உயிர் கொடுக்கக்கூடாது. நம்மளோட செயல்கள் அத தொடர்ந்து இருக்கக்கூடாது. அத அடிப்படையா வச்சு நம்மளோட செயல்கள் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கிளீனிங் ஹவுஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த இந்த லோவர் வைப்ரேஷனல் எனர்ஜிஸ் ஆகட்டும், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படி முறியடிக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் எப்படி பாசிட்டிவ் தாட்ஸா மாத்துறது? இதெல்லாம் எப்படி உங்கள மோட்டிவேட் பண்ற தாட்ஸா மாத்துறது? உங்க மைண்ட் நீங்க எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது? இந்த அடைப்பட்ட நிலையிலிருந்து எப்படி வெளியில வர்றது? நீங்க சந்திச்ச இந்த தோல்விய உங்களோட வெற்றிக்கான முதல் படியா நீங்க எப்படி மாத்துறது? அப்படின்னு உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் இதெல்லாம் இத தொடர்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்து நீங்க முதல்ல செயல்படணும். ஸோ வித் கிளீனிங் ஹவுஸ் உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் ஆகட்டும், அந்த எமோஷனல் பேக்கேஜ், எமோஷனல் கிளட்டர் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ உங்களால செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணமான எந்த ஒரு விஷயமாகட்டும், அத உங்க மனதிலிருந்து முழுமையா நீங்க அகற்றணும். முழுமையா நீங்க நீக்கணும். இந்த மாதிரி ஒரு டிப்ரஸ்ட் ஸ்டேட்ல நீங்க இருக்கிறதுனால, உங்களோட வீட்டையும் நீங்க சுத்தமா வச்சுக்காம இருக்கலாம். உங்களோட டெஸ்க் ஆகட்டும், உங்களோட கப்போர்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட கிச்சன் ஆகட்டும், இது எல்லாமே நீங்க சரியா மெயின்டெயின் பண்ணாம இருக்கலாம். போட்டது போட்டபடியே இருக்கலாம். ஒரு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணாம எல்லாமே ஏனோ தானோன்னு இருக்கலாம். கிளட்டர்ட் ஸ்பேஸ் இஸ் கிளட்டர்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால உங்க மைண்ட் முதல்ல பாசிட்டிவா வச்சுக்கோங்க. எந்த விதமான லோவர் வைப்ரேஷனல் எனர்ஜிஸ்க்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. அது உங்களோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸா இருக்கட்டும், இல்ல நடந்து முடிஞ்ச விஷயங்களா இருக்கட்டும், இல்ல அந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இனிமே மாற்றவே முடியாது அப்படின்னு இருக்கிற விஷயங்கள உங்க மனசுலருந்து முழுமையா நீக்க முயற்சி செய்யுங்க. இதுதான் உங்களோட வெற்றிக்கான முதல் படியா இருக்கும். குரூப் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நெப்டியூன் வித் கீவர்ட் விஷன், யூ ஹேவ் ஏரீஸ் வித் கீவர்ட் ஆக்ட். And you also have overcoming obstacles. It says you can overcome anything. ஸோ இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள், வேண்டாத நினைவுகள், தயக்கங்கள், பயங்கள், உங்க மனசுல உங்கள பத்தியே இருக்கிற அவநம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு எனர்ஜிலருந்து நீங்க விடுபடும்போது, உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் உங்களால தெளிவா சிந்திக்க முடியாம இருந்திருக்கலாம். தெளிவா யோசிக்க முடியாம இருந்திருக்கலாம். ஸோ முழு மனதோட இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்ற எண்ணத்த நீங்க அடிப்படையா வச்சு செயல்படும்போது, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா இதிலிருந்து உங்களால விடுபட முடியும். இந்த தடைகளெல்லாம் மீறி உங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னு நெனைக்கிறீங்க? எந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எந்த இலக்கு, எந்த கனவு நீங்க நிஜமாக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இலக்கு நோக்கி செயல்படணும் அப்படின்ற மன உறுதியோட நீங்க
ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யணும் அப்படின்றது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வித் விஷன் அண்ட் ஆக்ட். உங்களோட விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையும், மன உறுதியும் தான் இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருந்து செயல்பட போது. வித் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, கூடிய விரைவில நீங்க சந்திக்க இருக்கிற நபர்கள சொல்லலாம். இவங்க வழியா உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அந்த உதவி, ஆதரவு இதெல்லாம் வெளிப்படுத்தத் தான் இந்த 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். இல்ல ஒரு சில பேர் புதிய வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றது கூட இந்த 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலி வித் ஜஸ்டிஸ் கார்ட், 10 ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி, இந்த ஒரு டிஃபிகல்ட் சாப்டர், இந்த ஒரு நெருக்கடியான நிலை கூடிய விரைவில ஒரு முடிவுக்கு வருது. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. உங்களோட ரீடிங்லயே நம்பர் 1 நிறைய முறை ரிப்பீட் ஆயிருக்கு. You have number 10 in rock bottom, you have number 37 in cleaning house, you have 10 of wands. இங்க ஏரீஸ்ல பார்த்தீங்கன்னா, you have number 1. அதனால நம்பர் 1 உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா இருக்கலாம். இல்ல நம்பர் 111 நீங்க நிறைய முறை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இந்த பிளெஸ்ஸிங் உங்கள கூடிய விரைவில உங்களுக்கு வர இருக்கு. நீங்க இத ரிசீவ் பண்ண இருக்கீங்க. இல்ல ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் அதே மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்லுது பாருங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன சந்திச்சுட்டு இருந்தாலும், இதில இத இதிலிருந்து நீங்க விடுபட போறீங்க. இதிலிருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது. அப்படின்றது தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த விஷன் அப்படின்ற ஆர்டிகிள்ல பார்த்தோம் இல்லையா? உங்க மனச நீங்க எதுல செலுத்துறீங்களோ, உங்களோட இலக்கா நீங்க எத நிர்ணயிக்கிறீங்களோ, அதுல நீங்க முழுமையா ஈடுபடும்போது, அத நோக்கி நீங்க உழைக்கும்போது, உங்களோட இலக்க உங்களால அடைய முடியும். உங்களோட கனவ உங்களால நிஜமாக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வழியா நீங்க பார்க்குறீங்க. பேஜஸ் ஆல்சோ ரெப்ரசன்ட் நியூ பிகினிங்ஸ் இல்லையா? அதனால உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி, இது ஒரு சில பேருக்கு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸா இருந்துச்சுன்னா, உங்களோட தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி நீங்க செய்யுங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட்ஸ இன்னும் வளர்த்துக்கோங்க. புதுசா ஏதாவது படிக்கணுமா? நீங்க படிக்கலாம். ஒரு சில ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல ஷார்ட் டெர்ம் கோர்சஸ் நீங்க படிக்கலாம். அண்ட் ஃபைனலி வித் த ஜஸ்டிஸ் கார்ட் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து நீங்க கூடிய விரைவில விடுபட போறீங்க. அதுக்கான முயற்சிய நீங்க செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கை இப்போ ஒரு தடுமாற்றமான நிலையில இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் நீங்க இவ்ளோ முயற்சியும் செய்ய இருக்கீங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ உங்களால முழுமையா ஏத்துக்க முடியும். தெரிஞ்சோ, தெரியாமலேயோ நீங்களே ஒரு தடையா இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரதுனால, இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரதுனால, இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்ற முயற்சி நீங்க செய்ய போறீங்க. ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்க்கு நீங்க வரப்போறீங்க. இந்த ஓல்ட் சாப்டர்ஸ், இந்த ஓல்ட் மெமரீஸ், இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்து நீங்க செயல்படுறதுனால, உங்கள பார்த்து நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல. ஸோ குரூப் நம்பர் 1 உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க தடைகள மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வழி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கப் போது. நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் கிட்ட நீங்க இதுநாள் வரைக்கும் வச்சிருந்த ரிக்வெஸ்ட், பிரேயர்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கப் போது. கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கப் போது. வழி பிறக்கப் போது அப்படின்னு சொல்லணும் குரூப் நம்பர் 1. இது ஒரு சில பேருக்கு ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தினதுனாலும் சரி, இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் நீங்க டைமிங் கேட்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்பர் 10, நம்பர் 1 உங்க ரீடிங்ல நிறைய முறை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ரீடிங் பார்க்கறதுல இருந்து 1 வீக் ஆர் 1 மந்த்
இல்ல 10 டேஸ் ஆர் 10 வீக்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இல்ல ஒரு குட் நியூஸ் நீங்க கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. So group number 1 with the temple path, you will be guided towards the right path at the right time. Group number 1. Thank you so much. நீங்க இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட மெயின் oracle cards you have Field of Dreams, Ride the Wave and Gentle Gardener. Tarot cardsல you have the Sun card, Four of Wands and Ace of Wands. ஸோ குரூப் நம்பர் 2 உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல, இந்த நெக்ஸ்ட் 3 to 6 மந்த்ஸ்ல உங்களோட என்கேஜ்மெண்ட் வெட்டிங் நடக்க இருக்கு. இது உங்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் விருப்பமா இருந்திருக்கும். இந்த ஆசை உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைவேறதா உங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்கா பார்க்க முடியுது. சில பேருக்கு இது ஒரு சர்ப்ரைஸா கூட இருக்கும். ஏன்னா, இது இவ்ளோ சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் லைட். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா, பிகினிங் அ நியூ சைக்கிள். யூ ஹேவ் டோர் டு ரொமான்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சில தடைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் விலகுறது தான் பார்க்க முடியுது. இங்க இருந்து எல்லாமே வேகமா நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட என்கேஜ்மென்ட்டோ, வெட்டிங் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் சீக்கிரமா, விரைவா நடக்கிறது தான் பார்க்க முடியுது. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும், மன நிறைவும் இது கொடுக்க போகுது அப்படின்னு உங்களோட கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. இன்னும் சில பேருக்கு இது உங்களோட கேரியர்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பா இருக்கலாம். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு கனவா இருந்திருக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. கிடைச்சா நல்லா இருக்குமே! அப்படின்னு இந்த வாய்ப்புக்காக நீங்க பல மாதங்கள் காத்திருந்திருக்கலாம். உங்களோட இந்த ஆசை, இந்த கனவு, உங்களோட இந்த இலக்கு வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல நிறைவேறுது. உங்களுடைய இன்னொரு பிளெஸ்ஸிங்கா என்னால பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கு இது உங்களுக்கு அப்ராட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு சில பேருக்கு இது புதிய வாய்ப்பா இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேருக்கு நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில இருந்தே நீங்க அப்ராட்க்கு ரீலோகேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களோட கெரியர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ளோ அப் காத்துட்டு இருக்குன்னு சொல்லியே ஆகணும் குரூப் நம்பர் 2. யூ ஆர் பீயிங் சீன், யூ ஆர் பீயிங் நோட்டிஸ்ட். உங்களோட திறமைகளும், கடின உழைப்பும் மற்றவங்களால பார்க்கப்படுது, அங்கீகரிக்கப்படுது. அதனால ஒரு ப்ரமோஷன், ரெகக்னிஷன், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தட்ஸ் வை யூ ஹேவ் ரைட் த வேவ். சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கு. அந்த வாய்ப்புகள நீங்க சரியா பயன்படுத்தியிருக்கீங்க, முறையா பயன்படுத்தியிருக்கீங்க. அதனால அதனுடைய பலன்கள் எல்லாம் நீங்க அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு வளர்ச்சியும், வளமையும் காத்துட்டு இருக்கு உங்களோட கெரியர் பொறுத்தவரைக்கும். 2024 உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ஆண்டா இருக்கும். பெர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, உங்களுக்கு நிறைய அ நல்ல விஷயங்கள் நடக்கும். நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ ஃபீல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்க. ஜென்டில் கார்டனர்ல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்க. யூ ஆல்சோ ஹேவ் பிகினிங் அ நியூ சைக்கிள். யூ ஹேவ் த சன் கார்ட் ட்வைஸ் இன் யூர் ரீடிங் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஆரக்கிள்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நர்ச்சர் ஆஸ் த கீவேர்ட். அதனால ஒரு சில பேர் நீங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெகு விரைவில் உங்களுடைய பிரெக்னன்சியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும், மன நிறைவும் கொடுக்கும். இது உங்களுடைய ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்கா நீங்க உணர்வீங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு, ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நிறைவேறத பார்க்க முடியுது வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல. அதுக்கான சூழல் உருவாகுறத பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ் வழியா. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு லேண்ட் உங்களுக்கு அமையலாம். இல்ல நீங்க விரும்பின ஒரு ஃப்ளோர் பிளான்லயே உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட் அமையலாம். இல்ல ஒரு சில பேர் ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்க. அது முடியும் தருவாயில இருக்கு. இல்ல ஆல்ரெடி ஒரு சில பேர் நீங்க
புக் பண்ண ஃப்ளாட்க்கான ஹேண்ட் ஓவர் டேட் தள்ளி போயிட்டே இருக்குன்னா, கூடிய விரைவில இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு, நீங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்றது பார்க்க முடியுது. வித் த சன் கார்ட், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுடைய வீடு சம்பந்தமா ஒரு செலிப்ரேஷன் காத்துட்ருக்கு. ஒரு குட் நியூஸ் காத்துட்ருக்கு. இன்னும் சில பேருக்கு இது உங்களுடைய குழந்தைகள் பற்றியதா கூட இருக்கும். இது அவங்களோட படிப்பு சம்மந்தமா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமா இருக்கும். இல்ல அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற ரெகக்னிஷன், ஃபேம், அவார்ட்ஸா இருக்கலாம் இது. கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷன் காத்துட்ருக்கு உங்களோட ஃபேமிலி பொறுத்தவரைக்கும். குரூப் நம்பர் 2. With Seven of Cups, Queen of Wands, the High Priestess, Knight of Swords, and இந்த ஆரக்கிள்ல இருக்கக்கூடிய கீவேர்ட் பார்த்தீங்கன்னா, think and also Field of Dreams and Gentle Gardener. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு யூனிக் ஐடியா இருக்கும். இல்ல இது ஒரு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்டா இருக்கும். இத ஆரம்பிக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இத பத்தி நெறைய கனவுகள் இருக்கும். உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். எந்தவித குழப்பமோ, தயக்கமோ இல்லாம, உங்களுடைய இந்த யூனிக் ஐடியாவ, இந்த கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ட முழுமையா வெளிப்படுத்துங்க. இத எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காம, உங்க மேல நம்பிக்கை வச்சு, உங்களுடைய திறமைகள் மீது நீங்க நம்பிக்கை வச்சு, இத முழுமையா நீங்க செயல்படுத்தும்போது, அதற்கான நல்ல பலன நீங்க கூடிய விரைவில பார்ப்பீங்க அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. இதுவரைக்கும் ஒரு சில தடைகள நீங்க சந்திச்சிருக்கலாம். இது சம்பந்தமா ஒரு சில பேருக்கு பணம் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம். இல்ல இதற்கு தேவையான ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அமையாம இருந்திருக்கலாம். ஆனா, கண்டிப்பா ஸ்டார்ட்டிங் அ நியூ சைக்கிள், பிகினிங் அ நியூ சைக்கிள். இந்த தடைகள் எல்லாம் விலகுறத பார்க்க முடியுது. ஒரு நியூ டோர், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்திருக்கு. அதனால எதெல்லாம் உங்க மனசுலயே நீங்க இதுநாள் வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய கனவாக மட்டுமே இருந்ததோ, அத நிஜமாக அத செயல்படுத்துறதுக்கான காலம் இதுதான். அதனால எந்தவித தயக்கமும், பயமும் இல்லாம முழுமையா உங்களுடைய கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ நீங்க வெளிப்படுத்துங்க. அதுதான் இந்த நைட் ஆஃப் சார்ட்ஸ்லயும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நைட் ஆஃப் சார்ட்ஸ் ஆகட்டும், எயிட் ஆஃப் வாண்ட்ஸ் ஆகட்டும், இது சொல்றது ஸ்பீட், ஆக்ஷன். நீங்க செயல்ல இறங்குறது தான். அதனால இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து நீங்க வெளியில வந்து, உங்களுடைய திறமைகள் மீது நம்பிக்கை வச்சு, நீங்க செயல்பட ஆரம்பிங்க. உங்களோட இலக்க நோக்கி நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் உங்க ரீடிங் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குரூப் நம்பர் 2 இஸ் பேக்ட் வித் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லியே ஆகணும். இது உங்களோட பெர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வளர்ச்சியும், வளமையும் காத்துட்டு இருக்கு. ரெகக்னிஷன் காத்துட்டு இருக்கு. ஒரு க்ளோ அப் காத்துட்டு இருக்கு. So get ready to ride the wave of abundance coming into your life. Group number 2. ஒரு சில பேர் நீங்க டைமிங் கேட்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உங்களோட கார்ட்ஸ்ல நம்பர் 3 நிறைய முறை வந்திருக்கு. அதனால நம்பர் 3 உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட்டா இருக்கலாம். You have number 21 in Field of Dreams. You have number 33 in Door to Romance. And இந்த ஆரக்கிள்ல பார்த்தீங்கன்னா, you have number 30. அதனால நம்பர் 3 ஆர் நம்பர் 333 உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும். நம்பர் 333 நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த பிளெஸிங் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க கூடிய விரைவில அப்படின்னு. இந்த ரீடிங் நீங்க பார்க்கறதுல இருந்து 3 டேஸ் இல்ல 3 வீக்ஸ் இல்ல 3 மந்த்ஸ்ல நீங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இல்ல இந்த பிளெஸிங் உங்களுக்கு நிகழ நிறைய வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்க எவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் நம்பர் 3 உங்களோட மெயின் ஆரக்கிள் கார்ட்ஸா யூ ஹேவ் மெட்டமார்ஃபிசிஸ், மேஜிக்கல் மேப் ஷிஃப்டர், சாலிட்யூட் அண்ட் கமிட்மெண்ட். Tarot cardsல you have 3 of Swords, the Emperor, 3 of Pentacles and 10 of Pentacles. ஸோ உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது, உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். வித் திஸ் வாண்டரிங் பாத். ஏன்னா, ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு.
இது நாட் நெசசரிலி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னால இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு சில பேருக்கு இது உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இல்ல உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நீங்க ஏமாற்றத்த சந்திச்சிருக்கலாம். இல்ல நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமையில நீங்க இப்ப இருந்துட்டு இருப்பீங்க. அதனால நிறைய நேரம் நீங்க தனிமையிலேயே இருக்கலாம். நடந்தது எல்லாத்தையும் நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் முழுமையா ஏத்துக்கிறதுக்கு, ஆமா இது இப்படிதான் நடந்துச்சு, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு முழுமையா உங்க மனசு ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தனிமை ரொம்பவே தேவைப்படலாம். அதனால இந்த தனிமைய நீங்க விரும்பி ஏத்திருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன் இத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த பிளெஸ்ஸிங்க நீங்க ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டீங்க வித் திஸ் கமிட்மென்ட் ஆரக்கிள். அந்த ஆரக்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்களேன். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஸோ நீங்க சந்திச்ச இந்த நெருக்கடியான விஷயம் எது சம்மந்தப்பட்டு இருந்தாலும், அது முடிவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஏன்னா, அது அடையறதுனால மட்டுமே தான் உங்களால ஒரு சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியுமா இருக்கும். இது எதனால நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் நடந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில அப்படின்றத, இதெல்லாம் உங்களால சிந்திச்சு பார்க்க முடியுமா இருக்கும். தட் இஸ் வை யூ ஹேவ் திஸ் தி திங்கிங் வுமன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில எதனால நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்த உணர்த்துறதுக்காக தான் நடந்திருக்கு. குரூப் நம்பர் 3. இதுக்கு முன்னதா நீங்க எளிதில மற்றவங்கள நம்பக்கூடிய ஒருவரா இருந்திருக்கலாம். உங்கள விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்ல உங்களோட வேலை செய்றவங்களுக்கோ நீங்க நிறைய முக்கியத்துவம் குடுக்கலாம். உங்களோட நேரம், காலம் பார்க்காம யாரு உதவின்னு கேட்டாலும், நீங்க தயக்கமின்றி உதவக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். ஸோ உங்களோட இந்த கைண்ட்னஸ் ஆகட்டும், உங்களோட இந்த தாராள குணமாகட்டும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இந்த நல்ல குணத்த மற்றவங்க சுயநலமா பயன்படுத்தியிருக்கலாம். அதனால இந்த மாதிரி அனுபவங்கள் வழியா நீங்க தெளிவடையணும் அப்படின்றது ஒரு முக்கியமான லைஃப் லெசனா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே உங்கள மாதிரி நல்லவங்களாகவோ, நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவோ இருப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இதெல்லாம் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க முழுமையா ஏத்துக்கும்போது, யூ வில் ஹீல் யுவர்செல்ஃப். உங்க மனத நீங்க குணப்படுத்திக்க முடியும். ஸோ குரூப் நம்பர் 3 உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்க இருக்கு உங்களோட வாழ்க்கையில. இது உங்களோட பெர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் சம்மந்தப்பட்டது இருக்கலாம். ஆனா ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்கு உங்களோட உயர்ந்த நன்மைக்காக. இப்ப நான் உங்க ரீடிங்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி, உங்க மனத நீங்க குணப்படுத்திக்கும்போது, குணப்படுத்திக்க ஆரம்பிக்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்க லைஃப்க்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அத நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல வரும். With the Emperor, 3 of Pentacles, Knight of Cups and 3rd house அதுல இருக்கக்கூடிய கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ எம்பரரா மேஜிக்கல் மேப் ஷிஃப்டரோட பொருத்தி பார்க்கும்போது, கூடிய விரைவில உங்களோட வேலை சம்பந்தமா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேனேஜரியல் பொசிஷனா இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப் ரோலா இருக்கலாம். இல்ல உங்களோட மேனேஜர் கிட்ட இருந்தோ, ஹையர் ஆஃபிஷியல் கிட்ட இருந்தோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்தோ நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான நிலையில நீங்க இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து என்ன செய்றது? நம்ம வேலையில என்ன செய்ய போறோம்? நம்ம வாழ்க்கையிலே என்ன செய்ய போறோம்? அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருக்கிறதுனால, இவங்க வழியா உங்களுக்கு கிடைக்கிற வழிகாட்டுதல் ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கும். ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். With 7 of Pentacles, Queen of Pentacles, Queen of Wands, 10 of Pentacles.
இந்த ஆரக்கிளோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா பினக்கிள் அண்ட் த லவர்ஸ் கார்ட். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கும். குரூப் நம்பர் 3. நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி, ஒரு ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்க இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி வித் திஸ் மெட்டமார்பிசிஸ். உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன்லயே இருந்து நீங்க துவண்டு போகாம, உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு. அத நோக்கி நம்ம உழைக்கணும். அப்படின்ற உந்துதல் உங்களுக்கு வரதுனால, யூ ஆர் டேக்கிங் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். இங்கிருந்து உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க? எப்படி நீங்க அமைச்சுக்க போறீங்க? அப்படின்றதுல நீங்க முழுமையா கவனம் செலுத்த போறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாரு துணையா இருந்தாலும் சரி, இல்லன்னாலும் சரி, நீங்க உங்களோட உழைப்ப நம்பி இருக்கீங்க. உங்களுடைய திறமைய நம்பி இருக்கீங்க. அதனால உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்குது. உங்களுடைய திறமைகள் மற்றவங்களால அங்கீகரிக்கப்படுது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இது ப்ரமோஷனா இருக்கும். ஒரு மேனேஜரியல் பொசிஷன், ஒரு லீடர்ஷிப் ரோல்க்கு நீங்க ப்ரமோட் ஆகலாம். உங்களுடைய ஃபைனான்சஸ் அதிகரிக்கும். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, எதெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, எது உங்க இலக்காக நீங்க அமைக்க போறீங்களோ, இதெல்லாம் உங்களால சாதிக்க முடியும். உங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான் நீங்க இந்த பினக்கிள் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதைய நீங்க உருவாக்க போறீங்க. உங்களுடைய வெற்றி கொடிய நீங்க நாட்டப் போறீங்கன்னு சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஹியூஜ் பிளெஸ்ஸிங்கா இருக்க போது. அண்ட் ஆல்சோ வித் 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் பினக்கிள் இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, நீங்க புகழின் உச்சிக்கே போற மாதிரி இருக்கு. உங்களோட கடின உழைப்பு உங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக போது அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. நீங்க அதுக்கான கிரவுண்ட் வொர்க் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல கூடிய விரைவில பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்றது தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. குரூப் நம்பர் 3 அவங்க அவ்வளதான். இதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கைய அவங்க தொலைச்சுட்டாங்க. இதுக்கு மேல அவங்க என்ன செய்ய போறாங்க? செஞ்சு என்ன பலன் இருக்க போது? அப்படின்னு இது மாதிரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா, நீங்க ஒரு பியூட்டிஃபுல் பெர்சன் போத் இன்சைட் அண்ட் அவுட்டா மாறிட்டு இருக்கீங்க, மாறப் போறீங்க. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கூடிய விரைவில நீங்க உணரப் போறீங்க. With Knight of Cups, Commitment, 10 of Pentacles and the Lovers card, ஒரு சில பேர் உங்க வாழ்க்கை துணைய நீங்க சந்திக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல. ஒரு சில பேருக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆர் வெட்டிங் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஹியூஜ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பாருங்க அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்கள உண்மையா அன்பு செய்ற ஒருவரா இருப்பாங்க. உங்க 2 பேருக்கும் இடையே ஆழமான புரிதல் ஏற்படும். உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் உண்மையா இருப்பாங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல இந்த யூனிவர்ஸ், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணைய உங்களுக்கு அடையாளம் காமிப்பாங்க. உங்களோட லவ் லைஃப் சம்மந்தமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நிலையிலும் நீங்க வருவீங்க. ஸோ குரூப் நம்பர் 3 நீங்க எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தாலும், இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். இது தற்காலிகமான ஒரு நிலை தான். இந்த நிலை இப்படியே இருந்துற போறது இல்ல. கூடிய விரைவில இந்த நிலை மாறப்போது உங்களுக்கு. அந்த மாற்றத்த ஒரு சில பேர் நீங்க ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம். உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கலாம். வெகு விரைவில உங்களோட கெரியர் சம்பந்தமா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேட்பீங்க. ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இமெயில், ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்ப நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. முழுமையா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய திறமைகள் முழுவதும் நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கைய சீரமைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிதளவுல உதவப் போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இதன் வழியா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்க யாரு அப்படின்னு மற்றவங்கலாம் தேடி வந்து உங்கள பார்ப்பாங்க. உங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகட்டும், உங்களுடைய நாலேட்ஜ் ஆகட்டும், இதெல்லாம் இவங்கள ரொம்ப ஈர்க்கும்னு சொல்லணும். சில பேர் நீங்க டைமிங் கேட்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உங்களோட கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நம்பர் 25, யூ ஹேவ் நம்பர் 52 அண்ட் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ்.
அதனால நம்பர் 7 உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட்டா இருக்கலாம். இது ஒரு சில பேருக்கு ஜூலை மாதத்த கூட குறிக்கலாம். இல்ல இந்த ரீடிங் பார்க்கறதுலருந்து 7 டேஸ் ஆர் 7 வீக்ஸ்ல இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரலாம். இல்ல இந்த பாசிட்டிவ் சேஞ்ச் நிகழ நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேருக்கு இது செப்டம்பர் மாதமா கூட இருக்கலாம். இந்த கமிட்மெண்ட் ஆரக்கிள்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நம்பர் 36 அண்ட் இந்த பினக்கிள் ஆரக்கிள்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நம்பர் 36. அதனால நம்பர் 9 ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகன்ட்டா இருக்கலாம். இறுதியா இந்த மெசேஜ் சொல்லி உங்க ரீடிங்க நான் முடிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல என்ன ஆகும்னா, நம்மளுக்குன்னு இருக்கிற பாதைய விட்டு நம்ம விலகி வேற ஒரு பாதையில போயிட்டுருப்போம். ஆனா, இந்த யூனிவர்ஸ், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் நம்மள ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ரீரூட் பண்ணுவாங்க. "உனக்கான பாதை அது இல்ல. நீ தவறான பாதையில போயிட்டுருக்க. உனக்கான பாதையில நீ திரும்ப வா" அப்படின்னு நம்மள அதுலேருந்து மீட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கான அதற்காக ஒரு சில கசப்பான விஷயங்கள நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். கசப்பான அனுபவங்கள் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா, இது எல்லாமே நம்மளோட உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்தது அப்படின்னு நம்மளோட பாதைக்கு நம்ம திரும்ப வரம்போது, வந்து செயல்படும்போது, நம்ம கண்டிப்பா இத உணர்வோம். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நீங்களும் இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட பாதைக்கு திரும்ப வந்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி கொண்டு போணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய லைஃப் பர்ப்பஸ் என்ன? அப்படின்னு தெரிஞ்சு நீங்க செயல்படும்போது, இந்த மாதிரி நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு காத்திருக்கும். தேங்க் யூ சோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.